பையன் பேரு சுந்தரராஜன். ராஜாவாட்டம் இருப்பான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ. யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்ய பிடிக்கலன்னு தனியா மெக்கானிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கான். பையன் ரொம்ப குணவான். எந்த தப்பான பழக்கமும் இல்லாதவன். பையனுக்கு அப்பா அம்மா இல்ல, அண்ணா அண்ணிதான். அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க பொண்ணோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான பையன். தரகர் பையனின் படிப்பையும் வாழ்வையும் சொன்ன போதே சுமதிக்கு கசந்தது. சுமதி எம்காம் பட்டதாரி, கூடவே CA IIB டிப்ளமோ பெற்று பெரிய வங்கி ஒன்றில் அதிகாரியாக இருப்பவள். நல்ல அழகி. அப்பா ரிட்டையர்ட் டீச்சர். மகள் கல்யாணத்திற்காக ஓரளவுக்கு சேர்த்தும் வைத்திருந்தார். ஆனால் சுமதியின் நட்சத்திர தோஷம் எந்த வரனும் தகையாமல் போய்கொண்டிருந்தது. ஒத்து வந்த இரண்டொரு வரன்களும் கேட்ட விலை மிகவும் அதிகமாகவே இருக்க 28 வயதாகியும் சுமதியின் கழுத்து காலியாகவே இருந்தது. சுமதியின் கற்பனை கணவன் அழகாக உடுத்தி ஏசி ரூமில் அமர்ந்து காரில் பயணம் செய்து வசதியாக வாழ்பவன். காலையில் அவளை கொண்டு வந்து ஆபீஸில் டிராப் செய்துவிட்டு மாலையில் அவளை பிக்கப் செய்து கொண்டு பீச் டிராமா என்று சுற்றக்கூடியவன். ஆனால் தரகர் சொன்ன சுந்தரராஜனோ நிச்சயமாக அப்படியெல்லாம் இருக்க போவதில்லை. கிரீஸ் கரை படிந்த அழுக்கு காக்கி பேண்ட் சட்டையில் கண்ணாடி தம்ளரில் டீ உறிஞ்சிக் கொண்டு சுமதிக்கு குமட்டி கொண்டு வந்தது. அப்போதே இந்த வரன் வேண்டாம் என்று அப்பாவிடம் சொல்லிவிடலாமா என்று பார்த்தாள். முதல்ல பையனை நீ பாரு, அவன் உன்னை பார்க்கட்டும், அப்புறம் பேசலாம். அதுவும் உனக்கு பொருந்தி வர நட்சத்திரம் கிடைக்கிறதே அபூர்வம். பேசாம இரு என்று அப்பா வாயை அடைத்து விடுவார் என்று தோன்றியது. மௌனமாக இருந்தாள். எப்படியும் தன்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்பது அவளுக்கு தெரியும். பெண் பார்க்கும் தினத்தன்று பையனும் அவனுடைய அண்ணா அண்ணியும் வீட்டில் நுழையும் போதே ஜன்னல் வழியாக பார்த்த சுமதிக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. இவனையா ராஜாவாட்டம் இருப்பான் என்று சொன்னார் தரகர் என்று எரிச்சலுற்ற சுமதிக்கு ராஜா என்ன, ராஜா வீட்டு சமையலறை எடுபடியாக கூட இவனை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றியது. சுமதியை விட குறைவான உயரம், வெள்ளை வேஷ்டி, சட்டையில் தொட்டால் ஒட்டி கொள்ளுமோ என்று பயப்படும் அளவுக்கு கருப்பு நிறம். இந்த லட்சணத்தில் முகத்தில் அம்மை தழும்புகள் வேறு. படிப்பு இல்லை, சிறிதும் அழகில்லை, அந்தஸ்து இல்லை. எவ்விதத்திலும் தனக்கு ஈடில்லாத இந்த வரனை இங்கே அழைத்து வந்த அந்த தரகருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று நினைத்த சுமதிக்கு ஆத்திரம் பீறிக்கொண்டு வந்தது. 4 பேர் முன்னிலையில் கலாட்டா செய்யக்கூடாது என்று அமைதி காத்தாள் சுமதி. ஆனால் முகத்தில் குடிக்கொண்டு விட்ட கடுகடுப்பை மட்டும் அவளால் மறைக்க முடியவில்லை. வந்தவர்கள் வாசலை தாண்டிய உடனே அப்பாவையும் தரகரையும் பிலுபிலுவென பிடித்து கொண்டாள் சுமதி. இப்படியெல்லாம் என்ன யார் தலையிலாவது கட்ட வேணாம். நான் ஒண்ணும் உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல. இனிமே நீங்க எனக்காக வரன் பார்க்கவே வேண்டாம். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தானே நடந்துட்டு போறது. அதுக்காக இப்படி எந்த பொருத்தமுமே இல்லாத ஒரு ஆளை கட்டிக்க நான் தயாரா இல்லை. திட்டவட்டமாக தன் முடிவை கூறினாள் சுமதி. அம்மா விடவில்லை. அப்படி என்னடி குறை கண்டுட்ட அந்த பையன் கிட்ட? வெள்ளை ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து பாக்கறதா உத்தியோகமா? பையன் சுயமா தொழில் பண்ணி சொந்த கால நிக்கிறான், அது தப்பா? உன்னை விட அவன் அதிகமாகவே சம்பாதிப்பான்னு தோணுது என்றவள், அழகு என்னடி பெரிய அழகு, 2 குழந்தை பெத்துக்கிட்டீனா நீயும் பாட்டி மாதிரி ஆயிடுவ. அதெல்லாம் நிலையானது இல்ல, குணம்தான் முக்கியம். அவன் தன்னோட அண்ணா அண்ணியோட நடந்துக்கிறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் நல்ல பையன்தான். இவனை பண்ணிக்கிட்டா நிச்சயம் ஓகோன்னு இருப்ப. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என்றால் கோபமாக. சுமதி, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நட்சத்திரம் பொருந்தி வருது. அவங்களும் அதிகமா டிமாண்ட் பண்ற மாதிரி தெரியல. பொண்ணுக்கு சம்மதம்னா தேதியை குறிக்கலான்னு பையனோட அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு. போய் லெட்டர் போடுறோம்னு பந்தா எல்லாம் பண்ணல. யோசிச்சு பாருமா என்றார் அப்பா. இதுல யோசிக்க ஒண்ணுமில்ல, என் முடிவு முடிவானதுதான் என்றது சுமதியின் இறுக்கமான முகம். 2வது நாள் மாப்பிள்ளையிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார் சுமதியின் தந்தை. சுமதியோ துள்ளி குதித்தாள். பாத்தீங்களாப்பா நல்ல பையனின் லட்சணத்தை? அவருடைய மெக்கானிக்கல் ஷாப்பை இன்ஜினியரிங் ஷாப்பா மாற்ற 1 லட்சம் தர முடியுமான்னு கேட்டிருக்காரு. கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா மறைமுகமா அவர் கேட்கறது வரதட்சணை. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? 1 லட்சம் கொடுத்தாவது என்ன தள்ளி விடுறதா என்னமா? நீங்க பைத்தியக்காரத்தனமா செய்யறதா இருந்தாலும் நான் நிச்சயமா சம்மதிக்க மாட்டேன். கொக்கரித்தாள் சுமதி. பையன் நிறம் மட்டும்தான் கருப்புன்னு நினைச்சேன், மனசும் கருப்புன்னு இப்பதான் தெரியுது. இப்பவே 1 லட்சம் பூசாம கேட்கிறவன் நாளைக்கே மறுபடியும் ஏதாவது கேட்டு உன்னை கண்கலங்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்றவர், சரிமா இன்னைக்கு அவன் நாக்க பிடிக்கிற மாதிரி திட்டி லெட்டர் எழுதி போட்டுறேன் என்றார். சந்தோஷமாக ஆபீஸை அடைந்த சுமதி அங்கே தனக்காக காத்திருந்த சுந்தரராஜனை கண்டதும் அதிர்ந்தாள். ஏன் இங்கே வந்திருக்கிறான்? கடிதத்தின் விஷயத்தை நேரடியாக சொல்லி அவளை இப்போதே ஏதாவது லோன் போட்டுத்தா என்று கேட்க வந்திருப்பானோ என்று தோன்றியது. அதனால் பல்லை கடித்தபடி அவனை காணாத போல் மடமடவென தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் எதிரே வந்து அங்கே இருந்து இருக்கையில் அமர்ந்த சுந்தரராஜன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுருக்கமாக என்றான். எதற்கு என்று புரியாமல் விழித்த சுமதியை பார்த்து கலகலவென சிரித்து அவன் தொடர்ந்தான். உங்க விருப்பத்திற்கு மாறா இந்த கல்யாணம் நடக்காது இல்ல, அதுக்கு தான் என்று அவன் மற்றொரு புதிர் போட்டதும், என்ன சொல்கிறான் இவன் என்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவனே விளக்கினான். என்ன மேடம் முடிக்கிறீங்க? 1 லட்சம் ரூபாய் கேட்டு என் லெட்டர் வந்ததா? உங்க அப்பா அம்மா மனம் வெறுத்து இந்த வரன் வேண்டாம்னு முடிவுக்கு வந்திருப்பாங்களே என்றவன், தரகர் உங்களை பத்தின எல்லா
விவரங்களையும் சொன்னப்பவே இது பொருந்தாத கல்யாணம் நிச்சயமா நடக்காதுன்னு எனக்கு பட்டுது. ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டி, படிப்பு, தொழில் எதுவுமே உங்க டேஸ்டுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சது. வேண்டாம்னு தரகர்கிட்ட சொன்னேன். ஆனா அண்ணா அன்னைக்கு ஆசை, அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தவங்க. நட்சத்திர பொருத்தம் இல்லாததாலதான் அந்த பொண்ணோட கல்யாணம் தள்ளிட்டே போகுதான். உனக்கும் இப்படி ஒரு நட்சத்திர பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். இதுதான் நடக்கணும்னு இருந்தா யார் தடுத்து நிறுத்த முடியும்? பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோமே, இதுல என்ன தப்புன்னு என்னை பெண் பார்க்க வர சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஜன்னல் வழியா என்ன பாத்தீங்களே, அப்பவே உங்க முகம் சுருங்கி போனதை கவனிச்சேன். அப்புறம் காப்பி கொடுக்கறப்ப பார்த்தேன். நான் உங்களை மாதிரி பிஜி டிகிரி ஹோல்டர் இல்லைனாலும் ஓரளவுக்கு படிச்சவன் தானே. 4 பேரோட பழகுறேன் இல்ல. உங்க மனசு புரிஞ்சு போச்சு. உங்க அப்பா அம்மா கட்டாயத்துக்காக தான் பெண் பார்க்கிற சம்பிரதாயத்துக்கே ஒத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு பட்டது. என்னதான் படிச்சு சம்பாதிக்கிற பொண்ணா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படுற பொண்ணுன்னு புரிஞ்சு போச்சு. அவங்க கட்டாயப்படுத்தினா கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடுவீங்கன்னு தோணுச்சு. அப்படி உங்க வாழ்க்கைய பால் அடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஏத்த எல்லாத்துலயும் பொருத்தமான வரன் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல, அது உங்க உரிமை. ஆனா அந்த உரிமையை நிலநாட்டிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லன்னு பட்டது. சோ உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா அதை செய்ய என்னால மட்டும்தான் முடியும்னு பட்டது. பொண்ணு பிடிக்கலன்னு காரணம் சொன்னா உங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும். ஏன் ஒருவேளை உங்களுக்கே கூட இவன் கூட நம்ம வேணான்னு சொல்லிட்டானேன்னு எப்போவாவது தோணும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணத்தான் 1 லட்சம் டிமாண்ட் வச்சேன். ஆனா பொய்யா கூட வரதட்சணைங்கிற அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ண மனம் உப்பல. அதான் கடன் எழுதினேன். எப்படியோ உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆனதில் சந்தோஷம் தானே என்று எழுந்தான் சுந்தரராஜன். சுமதியின் கண்களில் நீர் பளபளத்தது. அவர் கொஞ்சம் வசதி இருக்கிற பெரிய மனுஷன்தான். உதவி செய்யற மனசு இருக்கிறவர் தான் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போயிருந்தாள் அந்த பெண். அவரும் கூப்பிட்டு விவரம் கேட்டாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஐயா நம்ம ஊர்ல 100 வருஷமா நல்லா நடந்துட்டு இருந்த பள்ளிக்கூடம்யா இன்னைக்கு பாழடைஞ்சு போய் கிடக்கு. நல்ல பள்ளிக்கூடத்துக்கு 15 கிலோமீட்டர் போகணும். நம்ம ஊர்ல வசதி இருக்கிறவங்க போயிடுறாங்க. வசதி இல்லாத ஏழப்பட்ட சனங்க எங்கேயா போவாங்க? இப்ப அந்த பள்ளிக்கூடம் மோசமான நிலைமையில இருக்கு. பேருக்கு 165 பேர் ரோல்ல இருக்காங்க. ஆனா தினம் வரவங்க 60-65 பேர் தான். நல்ல வாத்தியார்களும் கிடையாது. உங்களை மாதிரி பெரியவங்க உதவி செஞ்சா நல்ல பள்ளிக்கூடமா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவர், ஏமா உனக்கு இந்த வெட்டி வேலை? நீ எங்க டீச்சர் தானமா, குடுக்கற சம்பளத்தை வாங்கிட்டு ஒப்பேத்திட்டு போவையா? அதை விட்டுவிட்டு நல்லா இருக்கிறேன்னு கிளம்பி லட்சக்கணக்கில் ஆகுமா? 6 கொடுப்பா. இந்த காலத்துல வேணா ஒண்ணு செய்யறேன், ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன். பள்ளிக்கூட ஆண்டு விழாவில நோட்டீஸ்ல என் பேரு போட்டு அடி அம்பட்டு தான் செய்ய முடியும்னாரு. சீனு போச்சு அந்த பிள்ளைக்கு. என்ன உலகம்! நல்லதுக்கு உதவாட்டினாலும் இப்படி கெடுக்கிற மாதிரி பேசுறாங்களேன்னு மனசு நொந்து போச்சு அந்த புள்ள. பள்ளிக்கூடத்தை பார்த்தா பாவமா இருக்கு. பேய் அடையிற இடம் மாதிரி வவ்வாலும் பள்ளியும் எலிகளும் அடைஞ்சு கிடக்கு. என்னத்த பண்றதுன்னு யோசிச்சா. இப்படி மத்தவங்கிட்ட போய் உதவி கேட்கறத விட நம்மளே ஏன் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தா. தன்னோட நகை 30 பவுன் தாலி கொடியோட சேர்த்து 35 பவுன் அதை கொண்டு போய் நகை கடையில வித்தா. தோராயமா 10 லட்சம் வந்தது. ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிட்டு, ஐயா நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துக்கு நான் என் செலவுல செய்யற வேலை இது. நல்லா பெயிண்ட் அடிக்கணும், கரண்ட் சப்ளை வாங்கி ஃபேன் போடணும், நல்ல கக்கூஸ் கட்டணும், சேர் பெஞ்ச் வாங்கி போடணும். உங்களோட உதவியோட இது நடக்கணும் ஐயான்னு சொன்னா. அவர் ஆச்சரியப்பட்டு போனாரு. ஒரு பொம்பளை பிள்ளை இம்புட்டு செய்துனா நான் முன்னாடி நின்னு சல்லிச்சா முடிச்சு தரேமான்னு சொல்லி சொன்ன மாதிரி முடிச்சும் கொடுத்தாரு. இப்ப பள்ளிக்கூடம் கோயில் மாதிரி ஆயிப்போச்சு. மே முடிஞ்சு ஜூன் மாசம் பள்ளிக்கூடம் திறக்கணும். ஏற்கனவே வந்துட்டு இருந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ், ஷூ, சாக்ஸ், யூனிஃபார்ம் 2 செட்டு வாங்கி கொடுத்தா. ஊருக்குள்ள இதே பேச்சு. அந்த டீச்சர் கோயில் மாதிரி பள்ளிக்கூடத்தை ஆக்கி போட்டாங்களாம்ல, புள்ளகுட்டிக்கு எல்லாமே வாங்கி தராங்களாம்னு பேச்சு. அப்பயும் சிலர், ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை, உழைக்கிற வழிய பாப்பியா, அதை விட்டு போட்டு நகை நட்டெல்லாம் காலி பண்ணிட்டியே, திரும்ப வருமானு அட்வைஸ் பண்ணுனாங்க. அவங்கள பார்த்து கோவம் தான் அவளுக்கு வந்துச்சு. இப்படி இருக்காங்களேன்னு. 3-4 வருஷத்துல 345 பேர் ஆகி போச்சு. சமாளிக்க டீச்சர்கள் போதல. 3 பேர் புதுசா டீச்சர்கள் வேலைக்கு சேர்த்தாங்க. அவங்களுக்கும் சம்பளம் இவளே கொடுத்தா. கிட்டத்தட்ட 19 லட்சம் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கா. அதுல பெருமிதம் அவளுக்கு. நம்மளால இம்புட்டு முடிஞ்சதே கொடுக்கணும்னு. அப்ப அந்த ஊர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கு. வெளியூர்ல தான் பள்ளிக்கூடம் போகணும்ன்றதால போகாம இந்த பொம்பளை பிள்ளைங்க உள்ளூர்லயே பள்ளிக்கூடம் போறாங்க. பயம் இல்லாம. ஏன்னா அந்த ஊரை சுத்தி முள்ளுக்காடு. பயம் இல்லாம போய் வர முடியாது. பொம்பளை பிள்ளைகளை அனுப்ப அம்புட்டு யோசனை பண்ணிட்டு இருந்த பத்தவங்க இன்னைக்கு சந்தோஷமா தைரியமா அனுப்புறாங்க உள்ளூர் பள்ளிக்கூடத்துக்கு. அவளோட அம்மா தான் இதுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு பணம் இருந்ததால MA, B.Ed, M.Phil, MCA, MBA, MSc படிக்க முடிஞ்சது. ஆனா தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட ஊர் பிள்ளைகளுக்கு படிக்க வசதி பண்ணி கொடுக்கணுங்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும்? அந்த வகையில அந்த பொண்ணு மாதரல் ஒரு மாணிக்கம் தானே. இந்த பொண்ணு மாதிரி கிராமங்கள்ல ஊருக்கு ஒருத்தர், அட்லீஸ்ட் மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருந்தா கூட நம்ம கிராமங்களும் மக்களும் எம்பிட்டு முன்னேறுவாங்க. நினைச்சு பார்க்கையில மனசு என்னவோ பண்ணுது. அந்த பொண்ணை நான் ஒரு விழாவில சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்வில் பார்த்தேன். எனக்கு அந்த ஆசிரிய தேவதையை கையெடுத்து கும்பிட தோண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.